தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். அவரை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எரியும் கைவிடாமல் தூக்கி எடுத்தீரே, எரியும் கைவிடாமல் தூக்கி எடுத்தீரே. உள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். ஒரு நாள் எல்லோரும் நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். மாற்றினீரே அழுகையை போற்றி புகழ்கின்றேன். மாற்றினீரே அழுகையை போற்றி புகழ்கின்றேன். துயரம் நீக்கினீரே, மகிழ்ச்சியை அளிக்கிறீரே. துயரம் நீக்கினீரே, மகிழ்ச்சியை அளிக்கிறீரே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி ஐயா. நாளெல்லாம் உமக்கே. தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். தேவனே என் தேவனே தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். தகப்பனே என்று நான் கூப்பிட்டேன். நீரை குணமாக்கினீர், சாவாமை பாதுகாத்தீர். ஓரமாக சிக்கல்படலாம். ஆமாண்டவரே எங்களை சாவாமை பாதுகாத்தீர். சொல்லுவோம் நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எரிகளை கொண்டு கைவிடாமல் தூக்கி எடுத்தீரே, எரிகளை கொண்டு கைவிடாமல் தூக்கி எடுத்தீரே. உள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். உள்ள நாட்களெல்லாம் நான் உம்மை போற்றுகிறேன். நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். ஆண்டவரே இப்படி கிருபை எங்களுக்கு இன்னும் அதிகமாக வேண்டும். குடும்பத்துல வேண்டும், பிள்ளைகள் மேல இருக்கணும், கணவன் மனைவி மேல உடைய கிருபை. காலையில தாவீது மகா கிருபை ஆண்டவரே எஸ்ராவின் காலங்களில் கிருபை இருந்தது போல தேவனே இன்னும்படி கிருபை எங்களை தாங்கி கப்பலுக்கு வழி நடத்தணும். ஆண்டவரே இன்னும் அதிகமான நம்முடைய கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாற்றம் போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தின் பலன் பூரணமாக என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. We thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord.
before you today. And there's just one thing that I want to say. So thank you, Lord. So thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. So thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with a master's heart, I'll bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. So thank you, Lord. For all you've done in my life, you took my darkness and gave me your light. So thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. So thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a grateful heart, with a song of praise, with an answer star, I bless your name. Thank you, Lord. I just wanna thank you. Just to thank the Lord. Hallelujah. Thank you, Lord. I just wanna thank you, Lord. With a grateful heart, with a grateful heart. With a song of praise, with an answer star, I bless your name. Thank you, Lord. I just wanna thank you, Lord. Thank you, Lord. I just wanna thank you, Lord. So thank you, Lord. Yes, Lord. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. நான் 1 வயசா 1.5 வயசா இருக்கும்போது நம்ம தொலைஞ்சு போயிட்டோம். அப்புறம் என்ன ஒரு பொம்பளை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு என் பக்கத்து வீட்டு பையன் பார்த்துட்டு எங்க தெருவில் இருக்கிற பையனாச்சு எங்க வேணா என் வீடு அப்போ வந்து நேதாஜி நகர் அட்வென்ச்சர்ஸ் திருவான்மையூர் அட்வென்ச்சர்ஸ் பக்கத்தில் இருக்கல ஒரு தெரு ஒட்னாப்புல ஒரு தெரு இருக்கும். திருவான்மையூரில் இருக்கிற ஆர்டிஓக்கு பக்கத்தில் இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் பக்கத்தில் இருக்கிற தெரு. அப்போது அங்கே வந்து அங்கிருந்து ராஜாஜி நகருக்கு வீடு மாறிட்டாங்க. வீடு மாறி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எத்தனை வயசுனா 1.5 வயசுலையோ 2 வயசுலையோ. எங்கள் அம்மா வந்து இப்படி உட்கார வச்சுட்டு அவங்க ஏதோ வீடு பெருக்கி வீடு புதுசாக பால் காய்ச்சறதுக்காக ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு புது இடங்கிறதுனால எஸ்கேப் ஆகிட்டேன். தனியாக ஓடியே எங்கே வரைக்கும் வந்திருக்கேன்னா இந்த மருந்தேஸ்வரர் கோயில் வரைக்கும் வந்திருக்கேன். அங்கே வந்து ஒரு பொம்பளை என்ன பிடிச்சி வச்சிருக்கு.
நேதாஜி நகர்ல எங்கள் வீட்டில் இருந்தப்போ ஒரு பக்கத்து வீட்டு பையன், ஒரு 10 வயசு பையன் 12 வயசு பையன், அவன் வந்து என்னை பார்த்துட்டு எல்லாரும் எல்லா பக்கமும் தேடுறாங்க, என்னை வந்து வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இவன் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டிருக்கான், இந்த மாதிரி இது என் பக்கத்து வீட்டு பையன் ஆச்சுன்னு. இல்லைப்பா இது எங்கள் பையன் இருக்காங்க. அவங்க இது பிடிச்சின்னு போயிடுச்சு என்ன. அதுக்கப்புறமா இவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன பண்ணியிருக்கான், பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு அந்த பையன் அவ்வளோ விவரமாக பண்ணிருக்கான். என்னன்னா இந்த மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டு பையனை ஒரு பொம்பளை பிடிச்சி கொடுக்க மாட்டேங்கன்னு அந்த டீ கடைக்காரர் வந்து மிரட்டி அந்த பொம்பளையை துரத்திட்டு எனக்கு பண்ணு பிஸ்கெட்லாம் கொடுத்து உட்காந்துச்சு. அப்புறமா வந்து என்னை தூக்கிட்டு போனாங்க. நம்ம கரு போல காத்தவர் இல்லையா? ஆமென். இன்றளவும் காக்கிறவர் அவருடைய சுத்த கிருபை. உயிரோடு இருக்கிறது நடக்கிறது எல்லாமே அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? காலையில் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, சபை ஆரம்பத்துலேருந்து இருக்காரு, அது கர்த்தருடைய கிருபை. முதல் நாள் இந்த ஆராதனை முதல் முறையாக பாஸ்டர் ஃபின்னி ஆரம்பிக்கிறாரு. நான் அப்போ வந்து நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட்ல பாஸ்டர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் வந்து ஒரு ஸ்ப்ரெயின், கால் வீங்கிடுச்சு. அது சும்மாலாம் இருக்க மாட்டேன், ராத்திரி போல் இங்கே ஓடுவேன் அங்கே ஓடுவேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், இங்கேருந்து ஏதோ குதிச்சு இது பாஸ்டர் அனுப்புகிறோம். அது அப்படின்னா எங்கேனாலும் நடப்பேன், எங்கேயா காடு மலை மேடு ராத்திரி போல் ஊழியம் பண்ணுவேன். எல்லா பக்கமும் ஏதோ வீங்கி இருக்கும், ஏதோ ஒன்று அடிபட்டுருக்கும், அதெல்லாம் மதிக்கவே மாட்டேன். அதுமாதிரி கால் வீங்கியிருந்து ரொம்ப வீங்கியிருந்தனால போக முடியல சர்ச்சுக்கே. அப்போது ஃபஸ்ட்டு மெசேஜ், இந்த இனாக்ரேஷன் மெசேஜ் கொடுத்தது வந்து பாஸ்டர் மோகனோட சன் சாட்விக் சாமுவேல் அவர். ஸோ அவர் சேட் எனக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டாவா அப்படின்னாரு. இல்லை சுத்தமாக காலெலாம் ஒன்றும் நிற்க கூட முடியல என்னால் அப்படின்னு. இல்லை இவர் ஒரு சர்ச் இனாக்ரேஷனை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் சீக்கிரம் அப்படின்னாரு. ஸோ பாஸ்டர் சாட்விக் சாமுவேலோட ட்ரான்ஸ்லேட்டர் நான் எழுதிச்சேன். ஸோ அவர் கூட நான் வந்தேன். நான் ஏதோ வந்தேன்னு நினச்சேன், கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறது. அல்ல இல்லையா? கர்த்தருக்கு என்ன இருக்கு அன்னைக்கு தெரியாது, அன்னைக்கு தெரியாது. சரி நான் அப்படி கூட உள்ள வந்துடல. அதுக்கப்புறம் வேற ஒரு ரீசனுக்காக நான் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக YWAM பூனேயில் இருக்கிற ஸ்டடீஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து போனேன். அது ஏதோ ஒரு ரீசன்னால என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அடுத்து ஏன்னா என்எல்ஏஜி விட்டு வெளியில் வந்துட்டேன். ஏன்னா அந்த ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக திரும்பி நான் எங்கே போகணும், அங்கே தான் போகணுமா, இலங்கையிலிருந்து யோகநாதன் சொல்லிட்டு நாங்களாம் ஊழியம் பண்ணியிருக்கேன். இலங்கை மலையக தமிழர்கள் நடுவில் அங்கே இங்கெல்லாம் இங்கே காஷ்மீர் தீவிரவாதிலாம் போய் பார்த்து வந்துருக்கேன். அதெல்லாம் பழைய கதை. சரி, அதனால் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் பார்டர் வரைக்கும்லாம் போயிருக்கேன். அப்போ சரி நான் எங்கே போகணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. அன்றே நீங்கள் பேசுங்க, ஆண்டவர் பேசுகிறவர். அல்ல இல்லையா? எப்படின்னா நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள், சும்மா அப்படி இப்படிலாம் நான் போக மாட்டேன். எனக்கு வந்து கால் ஃபார் எல்லா இடத்துலேருந்தும் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்போது ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் நான் எங்கே போகணுன்னு. ஆனால் இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேக்ரவுண்டும் இல்லாதவன். நான் பட்ட கஷ்டத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, பண கஷ்டம். ஸோ இந்த மீன் பீரியட்ல இந்த பீரியட்ல வந்து என்கிட்ட வந்து பணமே இல்லை, சுத்தமாக இல்லை. ரொம்ப கஷ்டம்னா பயங்கரமான கஷ்டம். ஆனால் கஷ்டமாக இருக்குன்னு டக்குன்னு ஏதோ ஒன்று செய்ய என் மனசு என்ன செய்யலை. நீங்கள் சொல்லுங்கள் நான் போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன்னு மனசார பள்ளிக்காரனை, அந்த தெரு பேர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏதோ ஒரு காலனி, அந்த கொலை மாதிரி இருக்குன்னு தெரியுங்களா மேடம், அந்த வீட்டில் வந்து ஸோ எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, நான் அங்கே வந்திருக்கேன். அவங்க வீட்டு வாசலில் நின்று நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே நான் எங்கே போகணும், நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள், என்னோட வந்து நீங்கள் கரெக்டாக பேசணும், எனக்கு அந்த குழப்பமே இருக்கக்கூடாது. நான் பாஸ்டர் ஃபின்னி வந்து அன்னைக்கு நான் அவ்வளோ வரவா பார்க்கல. YWAMல இருந்தப்போ அவர் வந்து பீச்சில் வந்து ட்ராக்ஸ்லாம் கொடுத்து மினிஸ்ட்ரி பண்ணுவார். ஸோ YWAMல இருந்து நான் அவர் கூட அதுக்காக ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நான் வந்து ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் பாஸ்டர் ஃபின்னி வந்து எனக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து அவருக்கு எனக்குமான ஒரே ஒரு அறிமுகம். எனக்கு அவர் ஒன்றுமே தெரியாது எனக்கு அவ்வளோ. ஆனால் சாதிச்சல்லப்போ அவருடைய சன்னன் மட்டும் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு வந்து அவ்வளோ அவர் எனக்கு க்ளோஸ் தெரியாது. இப்போ 2-3 வாட்டி தான் பார்த்துருக்கேன். நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு வந்து இவரோட மூஞ்சி வருது, இவரோட முகம் வந்து வருது. நானும் நினச்சிக்கிறேன்னா ரீசெண்டாக பார்த்த வந்து ஃபேஸஸ்லாம் நமக்கு வந்து
எனக்கு நீங்கள் அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ பாஸ்டர் ஃபினி இருக்காருன்னா, இப்போ நான் அவரை போய் பார்க்கணுன்னா எனக்கு என்ன வேணும்னா பைக்குக்கு பெட்ரோல் வேணும். என் பைக்கில் பெட்ரோல் இல்லை, ரைட்டா? இல்லைன்னா மொபைல் மொபைல் அப்போவே வந்துடுச்சு. ஓகே, 2000 இது வந்து 3. ஆனால் என்கிட்ட மொபைல் இல்லை. என்கிட்ட மொபைல் இல்லை, அவர்கிட்ட இருக்கும். அவருடைய மொபைல் இல்லை, மொபைல் நம்பரும் எனக்கு தெரியாது. அப்போல்லாம் ₹1 காயின் போட்டிங்கன்னா 45 செகண்ட் பேசலாம் ஃபோனில். ஒரு பெரிய இருக்கும், ₹1 போட்டால் 45 செகண்ட். பயங்கர கஷ்டம் வீட்டில். ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் டக்குன்னு போயிட்டு என்னால் டக்குன்னு என்ன செய்ய முடியும்? ஆமாம், ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா காட்ஸ் கிரேஸ் அந்த டைம்லேயே எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளோட எனக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் இருந்துச்சு. பாஸ்டர் பால் தங்க வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க ஒய்ஃப் எனக்கு தோசை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கனெக்ட் வந்து இருந்தது. பட் எனக்கு மாம்சத்தில் போகிறதுக்கு எந்த விதமான ஒரு விருப்பமும் நீங்கள் சொல்லுங்க இயேசு. ஒரு வைராகி. அல்லேலூயா. ஆனால் முழு இதயத்தோடு தேடுவீர்களானால் கர்த்தரை ஆசை, லவ் பண்ணணும் அவர். அது வந்து எப்படின்னா, நான் ஒரு பைத்தியக்காரத்தனமாக அவர் என்ன செய்வேன், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், என் நாடுகளின் சத்தத்தை கேட்கும், நீங்கள் பேசுங்க, பேசலாம். நான் பாட்டுக்கு கம்முன்னு தான் இருப்பேன், ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தேன். அப்போது நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு தெரியாது. உடனே வீட்டிலேருந்து உள்ளேருந்து சத்தம் வருது. கவிதா சொன்னாங்களா எங்கள் அம்மா சொன்னாங்களான்னு தெரில, முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க. முட்டை வந்து அப்போ ₹1.25 நினைக்கிறேன். 3 முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ₹5 கொடுத்தாங்க. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ₹1.25 இருக்குமா? சரி, நான் முட்டை வாங்க போனேன். இப்போதான் இவரோட முகத்தை பார்த்தேன். இவர் தானா? இவர் கூட போய் என்ன இப்போ பழகினதே இல்லை. என்ன மினிஸ்ட்ரி பண்ணோம் எதுவுமே தெரில. இவர்கிட்ட என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரில. சரின்னு சொல்லிட்டு முட்டை போய் வாங்கினேன். முட்டை கொடுத்தாங்க. முட்டை வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கவரில் சுற்றி கொடுத்தாங்க. முட்டையை பார்த்தா இவருக்கு நியூஸ் பேப்பர் கவரில் ஆடு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ரக்ஷா திருச்சபை. அப்போ ரிலையன்ஸ் நம்பர் வச்சுருந்தார். 3ல் ஆரம்பிக்கிற ஒரு நம்பர். பாருங்க, ஃபோன் நம்பர் தெரியாது, ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு. 2வது கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நானா நினைக்கல. கரெக்டாக பாருங்க, அவரு உள்பக்கம் வச்சு கட்டி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இவர் முகம் தெரியுற மாதிரி வெளியில இருக்கு. சொல்ல புரியுங்களா? அப்புறம் என்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்கு இப்போ? அப்போ இவர் ரொம்ப பேசுறாரு. நல்ல வேலை இவர் ரொம்ப பேசுகிற ஆள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 45 செகண்ட்குள்ள ஒரு டக்குன்னு வச்சிருந்தோம். என்கிட்ட இப்போ ₹1.25 தான் இருக்குது. ₹1 கொடுத்தா 45 செகண்ட்ஸ் பேசலாம். ₹1 கூட இல்லாத ஆளுங்க நான். சரிங்களா? பயங்கரமான ஃபேமிலி. அதனால மன்னர் வகையா அந்த இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். நான் ரொம்ப பேச முடியாது. அது இன்னும் நான் அது மனசாட்சி இல்லாமல் அதுவே கட் ஆகிடும். பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃபோன் பார்த்துருக்கீங்களா தெரியல, எல்லோ கலரில் பெருசாக ஒரு இது இருக்கும். ரிலையன்ஸ் நம்பர் 3ல் ஆரம்பிக்குது. அப்போல்லாம் ரிலையன்ஸ் ₹500 எல்லாரும் கொடுத்தாங்க தெரியுமா, அந்த நம்பர் அது. அப்போது கால் பண்ணி, பாஸ்டர் நான் ராஜா, எனக்கு என்னன்னா இவர் 2-3 நாடு தான் பார்த்துருக்கேன், நான் யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள 40 நிமிஷம் முடிஞ்சிச்சு, என்ன பண்ணுறதுன்ட்டு நான் ராஜா பேசுகிறேன். சொல்லுங்கள் ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நல்லா போச்சுன்ட்டு, இல்லை பாஸ்டர் நான் வரலாம், நான் வந்து பார்க்கலாமா, வாங்க அப்படின்னாரு. அன்னைக்கு வந்தவனா டக்குன்னு வச்சுட்டார். அவர் கொஞ்சம் தான் பேசுவார், நல்லா போச்சு. அதனால டக்குன்னு கர்த்தர் நல்லவருங்க. அதில் ஆக்சிடென்ட் எல்லாம் வரல. இந்த சர்ச் அப்போ ஆக்சிடென்ட்லாம் ஆரம்பிக்கல. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு என்ன உண்டு நோக்கம் உண்டு. உங்களை வந்து தாயின் கருவிலே என்ன செஞ்சுட்டார் ஆண்டவர், நன்றி சொல்றதுக்கு தான். இப்போ கொஞ்ச நேரம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், உங்களை கைவிட மாட்டார்னு சொல்றேன். கைவிட மாட்டார், உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிடுறதா இருந்தால் என் கதை இன்னைக்கும் முடிஞ்சிருக்கும். ஒரு 14 என் சாட்சி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இருந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை மெசேஜ் எடுக்க போறது இல்லை. ஒரு 11:40 இன்னொரு 20 நிமிஷம் என்னுடைய சாட்சி ஆண்டவன் எப்படி தொட்டார், நன்றி சொல்றேன், அவ்வளவுதான். வேற இன்னும் நான் சொல்றதுக்கு இல்லை. இந்த 20 ஆண்டுகள் வந்து என்னுடைய திருமண வாழ்க்கையும் சரி, திருச்சபை வாழ்க்கையும் சரி, இந்த திருச்சபையில் இருக்கிற ஊழியமும் சரி, ரெண்டும் ஒன்று தான். 20 years 2 decades of his faithfulness. அவருடைய உண்மை எவ்வளோ உண்மையான ஆண்டவர். அவர் மாதிரி ஒருத்தர் கிடையாது, அவர் மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது.
கேட்டால் பேசுவார். நீங்க அந்த முழு இதயத்தோடு தேடுகிறவன் எவனும் அவ்வளவுதான். வேற கிரைட்டீரியா எல்லாம் கிடையாது, எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க, வசனத்தை அப்படியே எடுத்துங்க, எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாமே நமக்கு தான், எல்லாம் நமக்கு தான். அறகுறையா வேஸ்ட், அறகுறையா ஆண்டரை பின்பற்றுறதே வேஸ்ட். ஒண்ணு அவரையும் புரிஞ்சுக்க முடியாது, உலகத்தையும் புரிஞ்சுக்க முடியாது, பைத்தியம் தான் பிடிக்கும். இவர் இறங்கிட்டா கர்த்தர் தேவனானால் கர்த்தரை சேவியுங்க. கர்த்தர் தேவர்னா அவர் தான், தேவன்னா அவர் தான், அவர் முடிஞ்சிருச்சு. காட் தான் எல்லாம், அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் லாஸ்ட். நான் வந்து சின்ன வயசுல விஸ்வ இந்து பரிஷத் இன்ஃப்ளூயன்ஷியலான ஸ்கூல் மேலின் படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், சங்கரா ஸ்கூல்ல இல்லையா? விஜய்தாவா? சரி, அந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் தான். அப்போ ஃபுல்லா பட்டை நெத்தி கிளாஸ்ல கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 கோடு இருக்கும், பட்டை அடிச்சு அந்த மாதிரி. ரொம்ப ஆதித்ய ஹிருதயம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், இதெல்லாம் வந்து ஸ்லோகங்கள், இதெல்லாம் வந்து நான் தான் வந்து சண்டை கோழி, சேவல் கோழின்னா காம்படிஷன் கோழி. ஸ்லோகா காம்படிஷன்லாம் வந்து பத்மா சேஷாதிரி, வித்யா மந்திர் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துடுவேன். நான் போயிட்டு மொத்தமாக வாரிட்டு வந்துடுவேன். எல்லா பிராமின் ஸ்லோகம் அது இதுன்னு எல்லாத்தையும், கந்த சஷ்டி கவசனம் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக தெரியும், சரிங்களா? அப்போது அந்த மாதிரி அனுப்புவாங்க. ஸோ நான் ஒரு பக்கா பிராமின்னா பைபிள் கருப்பு கலர் புக்கை பார்த்ததே கிடையாது. நான் என்கிட்ட யாருமே காட்டினதே இல்லை. கிறிஸ்டியன்ஸ்லாம் குடும்ப சொத்தை அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அவங்க நமக்கு விசுவாசம் இருக்குல்ல, இவங்களாம் ரசிக்கப்பட மாட்டாங்க, அவங்களாம் ரசிக்கப்பட மாட்டாங்க, யார்கிட்ட போய் சொல்லாமல் வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி என்கிட்ட எனக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் தான், அவங்களும் இயேசுவை என்கிட்ட சொல்லாமல் பத்திரமா அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அதனால எனக்கு ஒன்றுமே தெரியாது. மெட்ராஸில் எனக்கு இயேசு பற்றி தெரியாது. சென்னையிலே இந்த நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்க, கிராமத்துலேயும் ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கு இயேசு பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இயேசு உங்கள் குடும்ப சொத்து கிடையாது. எல்லாருக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும், கொண்டு போய் யார் ரட்சிக்கப்படுவாங்க யார் ரட்சிக்கப்பட மாட்டாங்க நீங்களே முடிவு பண்ணக்கூடாது, சரிங்களா? சரி, அப்போ எனக்கு தெரியாது, இயேசு பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. என் லைஃப்ல ப்ராப்ளம்ஸே கிடையாது. சில பேர் ப்ராப்ளம் கஷ்டம்லாம் பேசிக்கிட்டாங்கன்னா அது என் தமிழ் தான் பேசுவாங்க, எனக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா ஒரு கஷ்டம் ஒரு 14-15 வயசு வரைக்கும் எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. ஓகே, என்னை எல்லாரும் பாராட்டுவாங்க, ஏன்னா என்னை வச்சு காம்படிஷனுக்கு அனுப்புவாங்க. நான் அம்மா பேச்சு சம்பந்தம் கேட்பேன். ஸோ எல்லா இடத்துலையும் நல்ல பேர் தான். ஓகே, அதனால் எல்லாரும் கிள்ளி கொஞ்சின்னு இருப்பாங்க. அதனால எனக்கு ஒரே சந்தோஷம். ஸோ எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் கஷ்டமே கிடையாது. திடீர்னு எல்லா கஷ்டமும் ஹோல்சேலில் எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு. எங்கள் அப்பா வந்து புதுசாக குடிக்க கற்றுக்கிட்டாரு. அந்த முன்னாடி ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது தான், திடீர்னு திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி, ரீஸ்டார்ட் பண்ணுவார், ஏதோ ஸ்லோவாக பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டார். ஃபுல்லாக மொடா குடிக்க ஆரம்பிட்டார். சும்மா ஸ்லோ ப்ராக்ரஸ்லாம் கிடையாது, அப்படியே கண்ணாமண்ணான்னு குடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப உடம்புக்கு எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப நர்வஸ் பிரேக் டவுன்லாம் ஆகி எல்லாமே என்ன சொல்கிறது, நர்வ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி எல்லாமே அன்கண்ட்ரோலபிள் ஆயிடுச்சு. நர்வ்ஸ் அன்கண்ட்ரோல் ஆனால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விஜயகாந்த் பார்த்தீங்களா? அதான் பேச முடியாது, நிற்க முடியாது, எல்லாம் முடியும். ஆனால் அவருக்கு என்ன இல்லை, பயங்கரமான ஸ்ட்ரென்த் கிடையாது, ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் குடிக்கிறதையும் நிறுத்தலை. ஸோ குடும்பம் வந்து பயங்கரமான பண கஷ்டத்தில் வந்து அப்புறம் கடன்லாம் வாங்கி ஒரு வருஷம் குடும்பத்தை நடத்தி, அதுக்கப்புறமும் இதுக்கு மேலே கடன் கொடுக்கவும் ஆள் இல்லை, வாழவும் வழி இல்லை, போகவும் வழி இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ லைஃப் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்போது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு 15 வயசு பையன்கிட்ட வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன வரும்? ஒரு பயம் வரும். எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா லைஃப் அவ்வளோ மோசமாக இருந்தது. யூஸ்வலாக தான் அம்மா சொன்னால் கேட்பேன், இதையும் கண்டிப்பாக கேட்டுடலாம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் விஷம் வச்சு, யார் தங்கச்சி? செம்மல் அம்மா, சரிங்களா? தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் விஷம் வச்சு கொண்டுட்டு நம்ம 2 பேரும் செத்துடலாம், நீ எல்லோ தாயின்னு சொல்லி எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ மோசம். ஏன்னா எங்கள் அப்பா குடிச்சிட்டு பயங்கர கலாட்டம் பண்ணுவார், அநியாயத்து கலாட்டம் பண்ணுவார். எங்கள் அம்மா அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் கூட கத்தி அவர் கூட சண்டை போட்டு ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா செவுத்துல டமால் அடிச்சுப்பாங்க. இந்த கை இடிச்சமா நடிப்பாங்களே, அப்படிலாம் கிடையாது, ரியலாக அடிச்சுப்பாங்க. தலையெல்லாம் வீங்கிடும், தலையிலேருந்து ரத்தம் வரும். எங்கள் அம்மா பாதி பைத்தியம் ஆயிட்டாங்க. ஸோ என் படிப்பு நின்று போச்சு, என் தங்கச்சி படிப்பு நின்று போச்சு. அது ஐயா ஸ்கூலுக்கு போவானா நோண்டி விளையாடுங்க. ஒரு முழு பைத்தியம், ஒரு முக்கால் பைத்தியம், ஒரு அரை பைத்தியம் வீட்டில். ஏன்னா எங்கள் அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க. எங்கள் அம்மா சமைக்கிறது கிடையாது,
ஃபுல்லாக என்னை கவனிச்சிட்டு இருந்தவங்க எதுவுமே கிடையாது. எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, என் தங்கச்சி ஐயா லீவு நொண்டி விளையாட போகுது. எனக்கு மட்டும்தான் எல்லாமே புரியுது. பைத்தியங்களோடு ஒருத்தன் தெளிவாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கொடுமை அது. என்னடா இதுன்ட்டு ரொம்ப கொடுமை. சிரிப்பா இருக்குல்ல? ரொம்ப அழுதுன்னு பயங்கரமா என்ன பண்றதுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல. லைஃப் ஒண்ணுமே புரியல. எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? கடவுள் இருக்காரா? கடவுள் கண்டிப்பா இருக்காரு. இல்லாமல வானமும் பூமியும் எல்லாம் உண்டாயிருக்கு, இதெல்லாம் மனுஷன்லாம் உண்டாயிருக்கானா? ரொம்ப மோசமான ஆள் போல, சாடிஸ்ட் போல, சித்திரவதை பண்ணி வேடிக்கை பார்க்கறதுல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல யோசிச்சேன், கடவுள் வந்து சாடிஸ்ட்னா இப்போ நம்மளும் கெட்டவன் ஆயிடணும். கெட்டவன் ஆகணும் ட்ரை பண்ண ஒன்றும் முடியல. நம்ம வந்து ஏதாவது ஒரு கேங்கில் சேர்ந்து ஏதாவது ஆகி அப்படிலாம் ஆயிடணும்னு நினச்சேன். நான் எல்லாம் யாரை பார்த்தாலும் இறக்கப்படுவேன். எங்கே இருந்தாலும் அது அதுக்கும் ஒன்று அன்ஃபிட் ஆகிட்டேன், டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன். நமக்கு ஒன்றும் தேராது போல அப்படின்ட்டு சரி சாகலான்றது எனக்கு ரொம்ப நல்ல நியூஸாக இருந்துச்சு. உடனே எங்கள் அம்மா வந்து தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் விஷம் வைக்க அவங்களால என்ன செய்யலை, மனசு வரல. ஏன்னா எங்கள் அப்பா குடிக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் ஒழுங்காக தான் கவனிச்சிட்டு இருந்தாரு. தங்கச்சி வந்து சின்ன பொண்ணு, தான் பொண்ணுக்கு தானே விஷம் வைக்க அவங்களால என்ன செய்யல. சரி இப்படிலாம் விஷம் வச்சா நமக்கு வேலைக்கு ஆகாது. எங்கள் அம்மா யோசிச்சிட்டாங்க, நம்மளே இப்போ என்ன செஞ்சிருவோம், பீச்சில் விழுந்து நம்ம மட்டும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிளம்பும்போது, வீட்டை விட்டு கிளம்பும்போது, கடவுள்னு ஒன்று இருந்தால் இந்த கடவுள் என்ன செய்யட்டேன்னா தடுக்கட்டும். கடவுளே இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இங்கே திருவள்ளூர் நகர் பீச்சுக்கு சாகலான்ட்டு போகிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து என் ஃப்ரெண்டோடைய அம்மா மணிகண்டன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் வந்து ரட்சிக்கப்பட்டவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவ தெரியாமல் கூட என்கிட்ட சொன்னது கிடையாது. அவன் கிறிஸ்டியன் எனக்கு தெரியாது, பேர் வந்து மணிகண்டன் இருந்தால் கிறிஸ்டியனுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க வீட்டில் ஜபக்கூட்டம்லாம் நடக்கிற வைராக்கியமான கிறிஸ்டியன்ஸு. அவனும் ரட்சிக்கப்பட்டவன். ஆனால் மேட் ஷுர் தட் ஹி டசன்ட் ஷேர் ஜீசஸ் கிரைஸ்ட் வித் மீ. என்கிட்ட சொல்லாமா பத்திரமா அவரையும் பத்திரமா வச்சுக்கிட்டான். அப்போ ஆனால் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மாதிரி ராஜா வந்து அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அடிக்கடி. எங்கள் அம்மாவே 1-2 வாட்டி பார்த்துருக்காங்க, 2 பேரும் பார்த்துருக்காங்க. வழியில் பார்த்து நீங்கள் ராஜாவோட அம்மா தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் ராஜாவோட அம்மா தான். இன்னும் ராஜா ஸ்கூலுக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அவனால் வர முடியல. ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன். சரி பரவாயில்ல, சரி எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, வாங்க ஒரு வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னு. இல்லை நான் ரொம்ப அவசரமாக ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. வந்து எந்த அவசரமாக போகிறாங்க, சாவறதுக்கு அவசரமாக ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன், நான் இன்னொரு நாளைக்கு வரேன், சும்மா வீடு வரைக்கும் வாங்க. இவங்க ஆக்சுவலாக புள்ள பிடிக்கிறவங்க, புரியுதா? மணிகண்டன் மாதிரி கிடையாது. அல்லேலூயா. அவங்க அம்மா இயேசுவை பற்றி எல்லாருக்கும் அவங்க வாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க. இந்த பொம்பளை விட மாட்டேங்குதுன்னு எங்கள் அம்மா, சரி சாகும்போது காஃபி சாப்பிட்டு சாகும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க இயேசுவை பற்றி சொல்லியிருக்காங்க. உன்னை எங்கள் அம்மா, நாங்களாம் யார் தெரியுமா, நாங்கள் என்ன ஜாதி தெரியுமா, வாழ்வுக்கும் எங்கள் வீட்டுக்கு தான் வரணும், சாவுக்கும் எங்கள் வீடு, வாழ வைக்கலாமல் சாவ போகிறாங்க. தற்கொலை பண்ணிக்க கூட துப்பில்லை. உங்களுக்குலாம் தெரியாது, லைஃப்பில் இப்படி ஒரு பொறாமல் நீங்கள் பட்டிருக்கவே மாட்டீங்க. குடும்பத்துடன் தற்கொலைன்னு நியூஸ் வரும்ல அந்த இதில், அதை பார்த்து நான் பொறாமப்பட்டிருக்கேன். சரி குடும்பமாக சேர்த்துட்டாங்களே, நான் பொறாமப்பட்டிருக்கேன். நம்மளால என்ன செய்ய முடியல, தற்கொலை பண்ணவங்களை பார்த்து பொறாமப்பட்டவன் நான். அந்த மாதிரி சொன்ன மன்னர் வகையில. அப்போ இந்த மாதிரி அதுக்கு கூட எனக்கு கிடைக்கல. கரெக்டா, அதுதான் என்னுடைய நிலைமை. அப்போ இவங்க இதெல்லாம் பேசிட்டாங்க, பேசி ஆர்கியூலாம் பண்ணிட்டு வீராப்பெல்லாம் பேசிட்டு வெளில வந்தாங்க. எதுக்கு கிளம்பி வந்தோம், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மூடு போயிடுச்சு. இந்த தற்கொலைங்கிறது வந்து ஒரு ஸ்பார்க். நீங்கள் இந்த மண்ணெண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றிக்கிறவங்க போய் தடுத்து காப்பாற்றிடுங்க. காப்பாற்றிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு போய் எக்ஸ்கியூஸ் மீ, நான் தெரியாமல் உங்களை காப்பாற்றிட்டேன், நீ நானே உங்களை கொளுத்தி விட்டுறேன் அப்படின்னு கொளுத்தி விடுப்பாருங்க. அவங்க உங்களை கொளுத்திடுவாங்க. நான் தான் ஏதோ கோவத்தில் ஊற்றிக்கிறேன்னு கொல்ல பார்க்குறேன், எங்கேயோ கிளம்பி வந்தாடுவாங்க. கரெக்டுங்களா? அது மாதிரி தற்கொலை வந்து அது ஒரு வேகத்தோட பண்ணாதான் உண்டு. வேகமாக எதாவது பண்ணாதீங்க. யாராவது ஏதாவது சொன்னால் நான் மனசு உடஞ்சி போய் தான் சாவுறேன், வாழ்றதுக்கு தான் வாழ்க்கை. சரிங்களா? சாவு நீங்கள் கேட்கலாம் வரதான் போதும். சரிங்களா? வேணான்னு சொன்னால் போதான் என்ன, அது வரும்போது வரட்டும், என்ன அவசரம், பொறுமையாக செத்து போகலாம். அவசரமே மனுஷனுக்கு 70 பலத்தின் மீதினால் 80, அவ்வளோதான். ஒரு ஆவரேஜ் 70 to 80 தானே வயசு. என்ன அவசரம் அதுக்குள்ளே சாவ போகிறேன். சரிங்களா? அது ஒரு ஸ்பார்க் லைஃப்பில். அதுக்கு அந்த மாதிரி முடிவெல்லாம் முட்டாள்தனமாக இருக்கிறாரு. ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே தான் எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் வருது, ஏன் எங்கள் அம்மாவில் சாக முடியல சொல்லுங்கள். உண்மையான கடவுள் இருந்தா என்ன,
தடுப்படி இவங்க என்னை கூப்பிட்டியாமான்னு வந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அவரை மாதிரி உண்மையுள்ள தெய்வம் இந்த உலகத்திலேயே கிடையாது. பெரியமானவரே, கர்த்தர் பயங்கரமானவர். அவர் அதிசயங்கள்லாம் சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு இப்போ இந்த மணிகண்டனுடைய அம்மா, அப்புறம் அவங்க எழுத்து வீட்டில் கன்னடக்காரங்க. இவங்க மணிகண்டன் மலையாளி ஃபேமிலி. அவங்க தமிழில் பேசுகிறேன்னு நினச்சி மலையாளத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தமிழ் இப்பெல்லாம் நல்லா பேசுகிறாங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இயேசுவை பற்றி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சரி, இது பரவாயில்லன்னு பார்த்தா அவங்க எழுத்து வீட்டில் இருக்கிறவங்க கன்னடக்காரங்க. அவங்க இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் தமிழ் கடிச்சிட்டு கன்னடமும் மலையாளமும் என்னை வச்சு அப்பப்போ கொல்லுவாங்க. யாரை பற்றி சொல்லி? இயேசுவை பற்றி சொல்லி. மொழியே தெரிய வேணாம், நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அன்பு போதும். அதில் சொல்கிற மனசு இருந்தால் டேலண்ட் வேணாம், எதுவுமே வேண்டாம். இயேசு கூப்பிட்டா வந்துடுவாருங்கிறதுக்கு நான் ஒரு 2 சாட்சி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், உங்கள் ரட்சிப்புக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி இது உங்கள் குடும்ப சொத்தா மட்டும் வச்சுக்காது. இயேசு கிறிஸ்துவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. யார் ரட்சிக்கப்படுவா, யார் ரட்சிக்கப்பட மாட்டான்னு நீங்கள் முடிவு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்போது மேலே ஒரு அம்மா எங்கள் வீட்டு மாடியில் ஏறி ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே இயேசுவை பற்றி அங்கங்கே சொல்லி ஓரளவு கேள்வி ஒரு பைபிள் வேறு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு பைபிள் வேறு திறந்து பார்த்தா அங்கங்கே சிவப்பு கலரில் போர்டெலாம் போட்டு லைன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு மண்ணும் புரியல எனக்கு ஆக்சுவலாக. அப்போ இவங்க ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. ட்ராக்ஸில் இருந்த வசனம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்டாலும் செய்வாருன்னா, இப்போ நான் சூரியனை கொடுங்க, ஃபுட்பால் விளையாட்டு திரும்பி தரேன்னா இன்னது பிளாங்க் செக்கில் அது எதை கேட்டாலும் தருவேன்னா அது பிளாங்க் செக். ஸோ இப்போ சொன்னது யார்? இயேசு. இவர் யாருன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். இயேசுவை பற்றி எனக்கு என்ன தெரியும்னு யோசிச்சு பார்த்தா, எங்கள் வீட்டில் என்ஃபீல்டு கலர் டிவி இருந்துச்சு. என்ஃபீல்டு எங்கள் அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போல்லாம் பெரிய பெரிய எம்எல்ஏ வீட்டில் கூட இருக்கார். நான் சொல்கிறது 1989, 1990, 91 பீரியடில் பெரிய பெரிய ஆளுங்க வீட்டில் கூட கலர் டிவி இருக்காது. அப்படியே இருந்தாலும் போர்ட்டபிள் தான் இருக்கும், பெரிய சைஸ் டிவி இருக்காது. எங்கள் வீட்டில் என்ஃபீல்டு பெரிய சைஸ் டிவி அப்போ காஸ்ட் 14,000. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. 14,000 1991 புரிஞ்சுக்கோங்க டிவி. அப்போது அந்த டிவி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் கதவெல்லாம் அடித்து உடச்சி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த டிவிக்கு அவ்வளோ கிரேஸ். வயலும் வாழும் கூட விட மாட்டாங்க. டிவி போடலன்னா கலவரமே நடக்கும். அப்போது நான் குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே வரேன். என்ன போட்டாலும் பார்ப்பாங்க இல்லையா, அன்றைக்கி இயேசு படம் போட்டிருக்காங்க. நான் உள்ளே வரேன், இயேசு அடிச்சுட்டு சிலுவையில் அடிக்கிறதுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது எனக்கு தெரியல யாருப்பா இவர், ஏன் அடிக்கிறாங்கன்னு எங்கள் அப்பாவை கேட்குறேன். இவர் பேர் இயேசு, இவர் நல்லவர், கெட்டவங்க அடிக்கிறாங்கன்னாரு. சொன்னது யாரு? அந்த அப்பா. போய் ஒரு இந்துக்கிட்ட கேளுங்க இயேசு நல்லவர்னு. போய் ஒரு முஸ்லீம்கிட்ட கேளுங்க இயேசு நல்லவர். ஒரு ஏத்திஸ்ட்டை போய் கேளுங்க இயேசு ஊருக்கே தெரியுது அவர் நல்லவர். நல்லவர்னா அவர் பொய் சொல்ல. எங்கள் அப்பா சொன்னார் அவர் நல்லவர். ஒரு கிறிஸ்டியன் சொல்லலாம் இயேசு நல்லவர்னு. இவர் பிராமின், நான் பிராமின் ஃபேமிலி. எங்கள் அப்பா ஏன் நல்லவர்னு சொன்னார்? நல்லவர் என்ன சொல்லிருக்காரு? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். எனக்கு ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சிருச்சு, இவர் வளரல. அப்புறம் சில வசனங்கள்லாம் படித்து பார்த்தேன், ரொம்ப பயங்கரமாக இருந்தது. சில கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர்லாம் கிடச்சி கொஞ்சம் தெளிவாக ஆரம்பிச்சிது. நைட்டு எங்கள் வீட்டில் அவங்க கொடுத்துருந்தாங்களே பைபிள், நைட்டு படிக்க ஆரம்பித்தேன். எப்படின்னு லைனெல்லாம் படிக்கல, அண்டர்லைன் போட்டு வச்சுருந்த வசனம்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. தெளிவான ஒருத்தர், வளரல, நல்லவர். நான் யார் கடவுள் இதெல்லாம் குழப்பம் வந்துச்சு. கெட்டவராக இருக்கணுமா, நல்லவராக இருக்கணுமா, கொல்லணும்லாம் தேடிட்டு இருந்தேன் இல்லையா. கையில் கிடச்சா கொல்லணும், மோசமான ஆளாக இருக்கும் போல். ஏற்கனவே செத்துட்டேன் நான். இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு எனக்கு புரிஞ்சிச்சு இயேசு தான் ஆண்டவர். நைட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் பைபிள். காலையில் புரிஞ்சிச்சுன்னா அப்படி இப்படிலாம் புரியல, தெளிவாக புரிஞ்சிச்சு. இவர் தான் கடவுள் எனக்கு புரிஞ்சிச்சு. எதை கேட்டாலும் தருவேன் நீங்களே, எங்கள் அப்பாவை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது எங்கள் அப்பா காலையில் எழுந்தார். ஆனால் அன்றைக்கி குடிக்கல, குளித்தார். அப்போ சாக்லேட் கலர் பேண்ட்டு, சாண்டல் கலர் ஷர்ட், அதான் யூனிஃபார்ம். என்ஃபீல்டு துறைப்பாக்கத்தில் இருந்துச்சு. இப்போ துறைப்பாக்கத்தில் இல்லை, ஈச்சர் வாங்கினா. அதுக்கப்புறம் இப்போ யார் வாங்கினான்னு தெரில. ஸோ அந்த யூனிஃபார்மை எங்கள் அப்பா போட்டார். கை கடியில் ஒரு பேக் வச்சுருக்காரு, அது கருப்பு கலர் பேக் எடுத்து போட்டார். எனக்கு ஷேவெல்லாம் வேலை பண்ணார் நீட்டாக. என்னடா ஆள் திரும்பி கொஞ்சம் பழப்பலன்னு இருந்தார். என்னடான்னு பார்த்தேன், காசு கீசு காலி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காசு வாங்கி குடிக்கிறதுக்காக ஆஃபீஸ் போகிறாரு, ஒரே டவுட்டு. ஆனால் காலையில் கேட்டேன், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, எங்கள் அப்பாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஜெபம்லாம் பண்ண தெரியாது, எங்கள் அப்பாவை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கிளம்புனாரு. எனக்கு சரி, எனக்கு அன்றைக்கி நான் எங்கேயும் போகல,
இதுக்கெலாம் போகல. என் படிப்பெல்லாம் கெட்டு போச்சு, பட் எதுவும் போகல, வீட்டுக்குள்ளே இருந்தேன். என் 3:30க்கு 3:45 4 o'clock, ஏன்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock ஷிஃப்ட் போகிறாரு, 4 o'clock வந்துடுவார். ஸோ எப்படி வருவார்? குடிச்சிக்கிட்டே வருவாரா, ஆடிக்கிட்டே வருவாரா, இந்த பக்கம் அந்த பக்கம் வருவாரா, ஒரே பயம். மாடியிலேருந்து நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். எங்கள் அப்பா ஸ்டெடியாக நீட்டாக கை கடியில் வச்சுக்கிட்டு நடந்து வந்தார். இயேசு எங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்துட்டார். ஒரே நாள் நடந்துச்சு. சும்மா ஸ்லோமோ இப்படிலாம் நடக்கல, எல்லாமே நடந்து, எல்லாமே திருவாங்க கூட்டு போகிறேன், எல்லாம் இங்கே தான், திருவாங்கூரில் ராஜாநகரில் எல்லாம் இங்கே தான் நடந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் பைபிள் தொட்டாலே அடிப்பார், உதப்பார், மிதிப்பார், செவுத்துல வச்சு நான் டங்கு டங்குன்னு அடிப்பார். அவர் சரியானதுக்கு நல்லா ஆகிட்டார்ல. முன்னாடி அவர் ரொம்ப வீக் ஆகிட்டு அப்போ கூட அடிப்பார், எனக்கு வலிக்கவே வலிக்காது. இயேசு எப்படி சுகத்தை கொடுத்தாலும் ஒரு அடி அடிச்சாரு, எனக்கு பிளாக் அவுட் ஆயிடுச்சு கண்ணெல்லாம். இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் அப்பாவை திருப்பி கொடுங்கண்ணா, இப்படி ஃபுல்லாக கொடுத்தீங்க. எங்கள் அப்பா அப்புறமா சாகும்போது தான் ரசிக்கப்பட்டார். அது வரைக்கும் அவர் அடிச்சு அவர் டயர்டாகி விட்டாருன்னு. நான் மட்டும் ஒரு 2-3 வருஷம் வாங்கியிருக்கேன். பார்க்குறப்பெல்லாம் வந்து அடிச்சு அவர் படுத்து போவார். 8 ஒரு 10 மிதி மிதிச்சு போய் திருப்பி படுத்துப்பார். தூக்கத்துலேருந்து வந்து அடிச்சு திருப்பி போய் படுத்து போவார். நானும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தெரிஞ்சு நான் தூங்கின பூனையில் கட் பண்ணிட்டு வந்துடுறேன், மாதிரி படுத்து. அது மாதிரி ஏதோ பண்ண. ஆனால் நான் அது மதிக்கிறதா இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவை திருப்பி கொடுத்தது இயேசு. கொடுத்து தான் கொடுத்தாரு. ஆனால் அவர் ரசிக்கப்படல. அவர் நல்லானது இயேசுவால் தான், ஆனால் அது அவருக்கு தெரியல. அவர் இன்னும் ஒரே ஒரு அற்புதம் மட்டும் நான் சொல்லிட்டு பாஸ்டர் கிட்ட நான் இதை கொடுக்குறேன். இந்த ஆரம்ப காலத்தில் வந்து நான் இயேசுவை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னப்போ, அப்போ தான் கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு எல்லாரும் கேட்ட, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா, வாங்கடா. ஏன்டா ஒருத்தரும் என்றது சொல்லவே இல்லை. ஏன்னா ஒன்று 2 கொஞ்சம் பேர் தான் தெரியும். ஒருத்தனும் சொல்லு, நீங்களாம் அவள் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட், நீங்களாம் ரசிக்கப்பட மாட்டீங்கன்னா பட்டையெல்லாம் போட்டிருக்கிறியே, நீங்களாம் ரசிக்கப்படும் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தார்கள். அதனால் யாருமே எனக்கு இயேசு பற்றி சொல்லாமல் அது ஒன்று எல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டீங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. ஆண்டவரை பற்றி சொல்லாதது என்னது, இயேசு பற்றி சொல்லலைன்னா அதுக்கு பேர் என்னது, துரோகம். கூச்சப்பட்டீங்க, வெக்கப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் துரோகம், இல்லைங்களா? ஏன்னா அடுத்த சொத்தை கொடுக்காம இருக்கிறது துரோகம் தானே. உங்கள் சொத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து பொதுவானவர், உங்களுக்கு மட்டுமோ எனக்கு மட்டுமோ சொந்தமானவர் கிடையாது. அது நீங்களே பொது சொத்தை நீங்கள் வச்சிருந்தா என்ன சொல்கிறோம், கரப்டட். ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு போய் சேரண்டது அவரே வச்சிருந்தா என்ன சொல்கிறோம், கரப்டட்னு சொல்கிறோம் இல்லையா? பொது சொத்து அவர் எப்படி வச்சிருப்பாரு, அது மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய விஷயம். இது வந்து என் ஃப்ரெண்டு விமல் கிட்ட வந்து அவனுக்கு அப்புறம் பைபிள் பற்றி ஃபுல்லாக பைபிள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இயேசு யார், படைப்புலேருந்து சிருஷ்டிப்புலேருந்து. அவன் ஃப்ரெண்டு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு, அவன் வீட்டுக்கு அடிக்கடி போவேன், அவன் ஃபுல்லாக எல்லாமே சொல்லுவான். ஸோ அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அப்போது ஒரு நாள் வந்து அவன் வீட்டுக்கு போகிறேன். அவன் வீட்டுக்கு வந்து பஷீர் கான்னு ஒரு பையன், முஸ்லீம் பையன், அவன் வந்திருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வட இந்தியாவில் இருந்துட்டு வந்திருக்கான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் தமிழ் தகராறு. மாடியில் வந்து இவங்களும் நானும் பஷீர் கான் பேசிக்கிட்டே இருக்கோம். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 o'clock 7:30 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அப்போது உடனே விமல் சொல்கிறான், சரி அம்மா கூப்பிட்றாங்க, நான் போய் கீழே போய் டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். இந்த கேப்பில் நான் பஷீர் கான் இயேசு பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ரொம்ப வைராகி. உங்களுக்கு ஒன்று தெரியாது, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் ஊழியம் பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை இவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்களே, நம்ம சொல்லாமல் விடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேருக்கு தெரியாது நான் ஞானஸ்தானம் கூட எடுக்கல. ஏன்னா எனக்கே தெரியாது ஞானஸ்தானம் எடுக்கணும், எனக்கே முறையாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் அங்கங்கே கோடு போட்டு வசனம் மட்டும் தெரியும். அப்புறம் எங்கே சர்ச்சுனாலும் போயிடுவேன், எங்கே பிரசங்கம்னாலும் போயிடுவேன். அந்த பிரசங்கத்தை அப்படியே காப்பி அடிப்பேன், காப்பி அடித்த பிரசங்கத்தை அப்படியே வந்து வாந்தி எடுப்பேன். யார்கிட்டையாவது ஏதாவது டவுட் கேட்டாலும் இது நாளைக்கு சொல்கிறேன்னு அவன்கிட்டயே போய் கேட்பேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். என்ன தெரியுமோ அதே மாதிரி தான் அந்த பஷீர் கானை உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லி, இயேசு எங்கள் அப்பா திருப்பி கொடுத்தாருன்னு சொல்லி, அப்புறம் எனக்கு பைபிள் ஒரு 5-6 வசனம் தெரியும். நானே வழியும் சத்தியம் ஜீவனை, நானே ஜீவாப்பம், ஏதோ வச்சு சொல்லி இயேசு தான் ஆண்டவர், இயேசு ஏற்றுக்கிறியான்னு கேட்டான். நமக்கு விஷயம் எனக்கு அதே தான். நம்ம இயேசு ஏற்றுக்கிறேன்னு முஸ்லீம் கேட்டால் என்ன சொல்ல போகிறான், அதுவும் நான் சொந்த உளறி கொட்டினேன். நான் உளறி கொட்டினது கேட்ட ஒரு ரசிக்கப்பட முடியுமா, முடியாது இல்லையா? அப்படிதான் நான் நினச்சேன். இயேசு ஏற்றுக்கிறேன்னு கேட்டால் ஏற்றுக்கிறேன்ட்டான். என்னடா இது ஏற்றுக்கிறேன்ட்டானே, சரி நான் சொல்கிற ஜபத்தை நீ சொல்லுன்னு சொல்லி கண்ணை மூடு, ரட்சிப்பின் ஜபம். நான் பார்த்துருக்கேன் சபையெல்லாம் கூப்பிட்டு சொல்ல வைக்கிறது. வேடிக்கை பார்த்ததுனால அது தெரியும்னு நான் நினச்சிட்டேன். கண்ணு மூடிட்டு நான் வந்து சொன்னேன் இயேசுவே அப்படின்னா, அவனும் இயேசுவேன்னா. அப்புறம் நானும் இயேசுவேன்னா, அவனும் இயேசுவேன்னா. நானும் இயேசுவேன்னா, அவனும் இயேசுவேன்னு சொன்னான். அப்புறம் நானும் இயேசுவேன்னு சொன்னால் அவன் சொல்ல, அவன் ஜெபமான தெரியலன்னு கண்டுபிடிச்சிட்டான். எங்கே பார்த்தா மெமரி ஆகலை. அது வந்து வசனம்னா பார்த்து படிச்சிடலாம், இது ஜபம் நமக்கு தெரியும் நினச்சிட்டா பார்த்து தெரியல.
உடனே ஒரு கண்ணை திறந்து பார்த்தேன். நம்ம ஜபத்தில் போனோம்ல, லைட்டாக திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்தா அவன் கீழே கிடக்குறான். என்ன கிடக்குறான்? அப்படியே கீழே இசுன்னு சத்தம் போட்டுட்டு அப்படியே உருண்டுட்டு இருக்கான். உருண்டுட்டு இருக்கும்போது என்னடா பஷீர், என்ன பஷீர் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். இதை யாரோ பிடிச்சி ஈக்குறாங்க அப்படின்னா தலையை. உடனே கீழே இந்த விமல் போனான் இல்லையா, அவன் மேலே வந்துட்டு ஐயோ பிசாசு அப்படின்னா. என்னடா மனுஷங்க பார்த்து பிசாசுன்ற அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்ட உடனே அவன் சொன்னான், டேய் நீ என்ன பண்ண அதை சொல்லுன்னேன். இல்லை நான் ஜெபம் பண்ணேன், அதான் பிசாசு வெளியில் வந்துருச்சு. நான் பண்ணது பேர் ஜெபம். அதை கேட்டு ஆண்டவர் வந்துட்டாராம், பிசாசு போதான். எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? கூப்பிட்டா இயேசு வந்துடுவார். இதையே ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ நான் கேட்டேன், சரி நான் போய் பாஸ்டரை கூப்பிட்டு வரேன். அவன் வந்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ் சர்ச் பிலீவர், இங்கே அடையாறு. இது நடந்தது சிவகாமிபுரம் அவனோட வீட்டில். அப்போது நான் போய் பாஸ்டரை கூப்பிட்டு வரேன். எனக்கு வந்து விசுவாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எனக்கு யோசிச்சு பாருங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டேன், கடவுள் வந்துட்டாரான், பேய் ஓடிடுச்சான். யோசிச்சு பாருங்க, கடவுள் அவ்வளோ ஈஸியாக ஆமா இவன் வரல போய் உட்காந்துக்கிறான், தலையிட நிற்கிறான், ட்ரெஸ்ஸே இல்லாமல் சுற்றுறான் குங்குமேலால. கடவுளை பார்க்கறதுக்கு இறைவன் அடினா சும்மா கிடையாது. இவர் நான் இயேசுவேன்றேன். அடுத்த லைன் பண்ண தெரில. நான் பண்ணது ஒரு ஜபம், அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, அவன் கிளம்பி போகிறான். என்னடா நடக்குதுங்கன்ட்டு கேட்குறேன். பாஸ்டர் என்ன பண்ணுவார் சொல்லுவார், இயேசு நாமத்தில் போச்சு. அதை நானே சொல்கிறேன், இயேசு நாமத்தில் போன அது போயிடுச்சு. இயேசு நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அதே போலதான் நம்ம எல்லோருமே கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். அருமையான சாட்சிகள், சோர்ந்து போகாதீங்க. தேவன் ஆண்டவர் காலையிலேயே புதிய இந்த வருஷத்துல புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார், குடும்பத்தில் செய்வார், கைவிடவே மாட்டார். இயேசுவை நம்பினோர் மாற்றத்தில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியா நம்ம பாடலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் வாயில சிறிது நேரம் தனது கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. We worship you, Lord. We magnify you. நன்றிய பாடிடுவோம், நன்றிய பாடிடுவோம். நல்லவர் இயேசு, நன்றியே எல்லாம் நன்மைகளை நினைத்தே. ஆமென். நல்லவர் இயேசு, நன்றியே எல்லாம் நன்மைகளை நினைத்தே. செங்கட மலை நடுவாய் Thank you.
பெரிய அதிசயத்திற்காகவும் நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya hallelujah. Thank you Lord Jesus. ஆண்டவரே, புதிய வருஷத்திற்கான கிருபை செய்தியை உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை. ஹalleluya. அவரே நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மரண பயந்து நம்ம நடத்துகிற தேவன். ஆமென். hallelujah. We worship you Lord. We praise your holy name. Hallelujah. Happy New Year to all of you. God bless you. Amen. You can wish your neighbors who are standing beside you, just wish them Happy New Year. May God bless you. May God, Happy New Year, sir. God bless you. Have a prosperous and a blessed New Year, all of you. God bless you. Hallelujah. God is good. May we be seated. Praise the Lord. Happy New Year to you all once again. Amen. புதிய ஆண்டிலே கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய வசனத்துக்கு புதிய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ரெண்டு நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல. இந்த சத்தமா சொல்லலாமே. இந்த யுத்தம் தேவனுடைய. ராமன் சொல்லலாமா? இதுதான் கர்த்தர் நமக்கு சபைக்கு இந்த வருஷத்துல கொடுக்குற வாக்குத்தத்த வருஷம். கர்த்தரை சோதரிப்போமா. ஹalleluya. வாக்குத்தத்த வருஷத்துக்காக நம்ம தேவனை எப்பொழுதுமே சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு ஆண்டிலும் தேவன் நமக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்த வருஷம் நம்மில் நிறைவேறி வருகிறதை நம்முடைய சாட்சியின் மூலமாக நாம பார்க்கலாம். ஹalleluya. இந்த ஆண்டுல நம்ம பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க போகிறோம். ஹalleluya. இது தேவன் கொடுக்கிற வாக்கு வசனம். கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே பயமுள்ள ஆவிய கொடுக்கல. அன்பும் வல்லமையும் தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த ஆண்டுல நமக்கு என்ன உண்டுன்னா யுத்தம் உண்டு. எப்பொழுதுமே போராட்டம் உண்டு. இயேசுவே சொல்லிட்டாரு, அந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இந்த ஆண்டு நமக்கு யுத்தம் உண்டு. யுத்தம் சொல்லும் போது இஸ்ரவேல் பாலஸ்தீன் மாதிரி யுத்தம் கிடையாது. வாழ்க்கையில போராட்டம், கஷ்டங்கள், நெருக்கடிகள் அது எப்பொழுதுமே வாழ்க்கையில இருந்துக்கும். மரணம் வரையும் அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனாலும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் யுத்தம் செய்ய மாட்டோம்.
அப்ப யார் செய்வார்? நமக்காக ஆண்டவரே யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் 2:4 பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல சுற்றியுள்ள அந்த செய்தியை நம்ம கவனிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த ஸ்நாரம் மூடிடுமா? நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த இயர்ல நடக்கக்கூடும். ஏனென்று சொன்னா, இந்த யோசபாத் ராஜா இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோசபாத் ராஜா அம்மோன் மோவாபியர், இந்த 2:20 10-11 வருஷத்துல இப்போதும் இதோ இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தியிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுத்திகரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். யோசபாத் ராஜா ஆமோன் மோவாபியர் சேயீர் தேசத்து மக்களுக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை. ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நிறைய பேருக்கு நன்மை செய்யறோம். ஆனா அந்த நன்மை செய்கிற மக்கள் என்ன செய்யறாங்க? நமக்காக தீமையை செய்யறோம், துரோகம் பண்றோம். அதுக்காக அவனை நம்ம சபிக்க முடியுமா? கூட இல்லை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவரை இவரை நொறுக்கும் அப்படின்ட்டு ஜபிக்கவும் கூடாது. ஆனா அது போல நம்ம என்ன செய்யணும்னா, யோசபாத் செய்தது போல நம்மளும் செய்யணும். அப்போதான் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி என்ன யோசபாத் ராஜா செஞ்சார் என்பதை ஒரு 7 சுருக்கமாக அந்த பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் வைக்கிறேன். அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை படிப்போம். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஹல்லேலூயா. யோசபாத் என்ன பண்றாரு? பயந்து, கர்த்தருக்கு பயப்படுற பயமே ஞானத்தின் ஆரம்பம். இப்ப தீமை விட்டு விலகுதான் கர்த்தருக்கு பயப்படுவான். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு எப்படி ஒருமுகம் பட்டு. ஹல்லேலூயா. இப்ப விசுவாசிகளாக கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? தேடணும். தேவனை தேடுற பிரகாரமாக நாம தேடணும். ஒருமனப்பட்டு தேடணும். நம்ம குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள சமூகத்திற்குள்ள ஒரு மனம் இல்லை என்றால் கர்த்தர் எப்படி நமக்காக யுத்தம் செய்வார்? ஹல்லேலூயா. ஒரு மனம் அவசியம். ஆகவேதான் அங்க பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, யோசபாத் அங்க பார்க்கிறோம், யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். இந்த வருஷத்துல எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. உபவாசம் சொல்லும்போது சில பேர் உபவாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையா செய்வாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜெபிக்கவும் மாட்டாங்க, தேவனோட பிரசனத்திலையும் உட்கார மாட்டாங்க, வேதத்திலையும் தியானிக்க மாட்டாங்க. ஆனா உபவாசம் சொல்லிக்குவாங்க. அது உபவாசமே கிடையாது. உபவாசம் என்று சொல்லும் பொழுது அந்த உபவாசமா இருக்கும். அதுதான் உபவாசம். தேவனோடு உள்ள ஒரு பிரசனத்துக்குள்ளார வந்து கர்த்தரை ஒருமனப்பட்டு பாருங்க. யோசபாத் ராஜா பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு. அப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாம். இந்த வருஷத்துல நீங்க நிறைய ஜெபிங்க. காலையில் கணேஷ் சொன்னார், குடும்ப ஜெபம், குடும்பம் இல்லாத ஜெபம், கூரை இல்லாத வீடு. ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருமுகம் பட்டு. அப்பொழுதுதான் தேவன் நமக்கு யுத்தம் செய்வார். Our Christian life is a warring life. It's a faith life. அப்ப நிறைய என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. போராட்டம் வர நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒருமுகப்பட்டு. அடுத்தது பார்க்கிறோம். 2வது அதே இதுல வசனத்தை பார்க்கிறோம். 2:20 6ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். எங்கள் பிதாக்களில் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லலாம். தேவன் கருத்துல என்னது இருக்குதான்? உங்களுடைய கருத்துல
வல்லமை. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையை சோதித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. எகிப்துல கர்த்தர் வாத மேல வாதை அனுப்பி எவ்வளோ மிரக்கிள்ஸ் பண்ணார். ஆனாலும் ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை சோதித்தார். யோர்தான் நதியை கடக்க சென்றார். என்னது மேலும் பாஸ் டு தி ஜோர்டன் ரிவர். செங்கடலை இரண்டாக பிளந்து அதில் நடுக்க வச்சார். அப்பவும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய வல்லமை சோதித்துக்கும். இங்கே எங்களை வனாந்தத்தில் கொண்டு வந்து சாகடிக்க பார்த்தீங்களான்னு கேட்டார். அங்கே விட்டு எகிப்தில் விட்டுருந்தா எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிருக்குமே, தண்ணி கிடச்சிருக்குமே. உணவிட்டே இருந்தான். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட இப்படி தான் நம்ம செய்யறோம் இல்லையா? ஏன் கர்த்தர் இப்படி செஞ்சார்? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு. கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மளை கைவிட்டுட்டு போனோம். ஆமே. அப்ப இங்க பார்க்கிறோம், யோசபாத் ராஜா அங்க உங்களுடைய கரத்திலே வல்லமை பராக்கிரம் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய பலத்த கிரியைகளை உணர்ந்து நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். ராமன் சொல்லலாம், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். எவ்வளவு பேர் விசுவாசிங்க? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண முடியும். விசுவாசியை விட்டால் கர்த்தருடைய மகிமையை பார்க்கவே முடியாது. அடுத்தது மூன்றாவதாக யோசபாத் ராஜா என்ன பண்ணாருன்னு பார்க்கிறோம். அதை 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து போறோம். யார? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராக கண்களை ஏறெடுப்பேன். ஏன்? அங்கிருந்தா ஒத்தாசை வரும். அமெரிக்கால இருந்து ஒத்தாசை வராது. எங்கிருந்து வரும்? இயேசு. வானத்தையும் பூமியும் படைத்தவர் இடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை. கால்களை தள்ளாட விட்டார். நம்மை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் ஒருபோதும் தூங்குவதில்லை. நம்ம எப்பொழுதுமே நம்மை கண்காணித்துட்டே இருக்கு. அதனால இன்றைக்கு நம்ம இவ்வளவு வருஷமா கர்த்தர் நம்மை வழி நடத்திருக்கிறார். புதிய வருஷத்தை காண கிருபை செய்திருக்கிறார். இனிமேலும் அதிகமாக செய்வார். ஹல்லேலூயா. கைவிடாத தேவன். அப்ப யோசபாத் பாருங்க, அவருடைய பலவீனத்தை உணர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களுக்காக கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தார். பலவீனம் வரும்போது யாரை நோக்கி பார்க்கணும்? ஆமா, நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய பலன், நம்முடைய சம்பாத்தியம், சொத்து சோகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். அதை பற்றி நம்ம கவலையப்பட தேவையில்லை. ஆனா நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? உதவி வரும் கண்மலையை நோக்கி நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என்று சங்கீதத்துல 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். உனக்கு ஆலோசனை கொடுக்கும் கண்களை கவனித்து நட. கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணுமா? கவனித்து என் கண்களை உண்மையில் வைத்து ஆலோசனை சொல்லி நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். இதுதான் வழி, இதில் நடுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இல்லை நான் என் தனி வழியில் போய்ப்பேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வழி நித்திய ஜீவனுக்கு நடத்துகிற வழி. ஹல்லேலூயா. எங்கே தாறுமாறெல்லாம் போகாது. அதில் நடந்து போனால் அங்கே மேலே போய் சேர்ந்துடலாம். ஹல்லேலூயா. இப்போ யோசபாத் ராஜா பார்த்தீங்கன்னா அவருடைய பலவீனத்தை உணர்ந்து செய்ய வேண்டிய காரியங்களுக்காக யாரை நோக்கி பார்த்தாராம்? கர்த்தரையே நோக்கி பார்த்தார். அதனால தான் தேவன் அவருடைய அந்த யுத்தத்தை ஜெயிக்க கிருபை செய்தார். ஹல்லேலூயா. 4வது பார்க்கிறோம். அதே 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரமும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். 4வது யோசபாத் செய்த காரியம் இதுதான். தரை மட்டும் குனிந்து தன் ஜனங்களுடன் நன்றி செலுத்தினான். இன்னைக்கு அதுக்கு தான் நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கோம். எதற்கு? கர்த்தருக்கு நன்றி சொல்லாம நம்ம இருக்க முடியுமா? பாடினோமே, செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே
நாம் எப்படி நன்றி செலுத்துகிறோம்? வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே நன்றி செலுத்துகிறோமா, இல்லை வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும் அப்புறமேல் நம்ம நன்றி செலுத்தலாம்னு இருக்கோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நம்ம நன்றி செலுத்தணும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிலே இருக்கும். அவர் வார்த்தை ஒருபோதும் போயாது. நிச்சயமாக நமக்காக போராடி நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். யுத்தத்துல வல்லவர் அவர். ஆமென். அடுத்தது பார்க்க யோசபாத் 5வது காரியத்தை என்ன செஞ்சாரு? 19ஆம் வசனத்துல 2 நாளாகமம் 20:19 பார்க்கிறோம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்து லேவியரை எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். துதி இடத்துல என்ன ஓடும்? ஆமா, சும்மால நம்ம துதிக்க கூடாது. கம்பீர சத்தத்தோடு, ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு. அந்த சபை ஆராதனை தூக்கத்துல 150வது சங்கீதத்தை படிச்சோம். சுவாசமல்ல யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு, அதுவே பெரிய சாட்சி. சுவாசத்தை ஜீவிக்க கொடுத்தாரு, புதிய ஆண்டைக்கான கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை பாத்தீங்களா? கர்த்தர் நல்லவர். யோசபாத் ராஜா கர்த்தரை கம்பீர சத்தத்தோடு துதித்தார். அப்ப நம்மளுடைய துதி தேவனிடத்துல போய் சேரணும்னா என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. சத்தமா துதிக்கும். துதிங்க துதிங்கன்னு பாஸ்டர் சொல்லக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என்ன செய்யணும்? தேவனே நீர் செய்த நன்மைகளை நேர்த்து அழுக வரணும். காப்பாற்றினரே, சாட்சியில அவ்வளவு கேட்டோம். கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறது. நான் வாழாக்காமல் தலையாக்க கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னது. ஆகவே கைவிடாத தேவன் அது ஒருவர்தான். யோசபாத் ராஜா தான் கம்பீர சத்தத்தோடு துதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த யுத்தத்தை அவனுக்கு வென்று கொடுத்தார். ஹல்லேலூயா. 6வதாக பார்க்கிறோம். அதே வசனம் 2 நாளும் 20ஆம் வசனத்துல அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகிற யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தர் நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 6வது சித்தி பெறும் வழியை யோசபாத் கூறுகிறார். பக்தி, முக்தி, சித்தி. பக்தினா கடவுள் கும்பிடுறதெல்லாம் பக்தி கிடையாது. தண்ணிக்குள்ள நின்று ஒரு 7 கோடி மந்திரங்கள் சொன்னா அது பக்தி கிடையாது. சர்ச்சுக்குள்ள முக்காடு போட்டுட்டு வந்தா அதுவும் பக்தி கிடையாது. எது பக்தி? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற, அதுதான் பக்தி. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது தான் பக்தி. இதுவே நீங்கள் செய்யத்தக்க பக்தி உள்ள புத்தி உள்ள ஆராதனை. இது வேற என்ன பக்தி இருக்கு? ஹல்லேலூயா. சடங்கா செய்யக்கூடாது. இதுதான் பக்தி. இதுதான் கர்த்தர் ரட்சிக்கிறார். அதனாலதான் ரட்சிப்பு. அப்ப முக்தி, முக்தி என்று சொல்லும் பொழுது மெச்சூரிட்டி. Faith comes by hearing the word. Hearing the word of God. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். செய்தியை கேட்க கேட்க விசுவாசம் வரும், பலப்படும். Then we grow in maturity, knowing the word of God. இது 2 இருந்தால் தான் நம்ம சித்தி அடைய முடியும், பரலோகம் அடைய முடியும். ஹல்லேலூயா. இதுதான் அங்க பார்க்கிறோம். 6வதாக சித்தி பெறும் வழியை அவர் கூறுகிறார். கர்த்தரை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். தீர்க்க தரிசனம் அநேகர் அற்பமா என்றான். அதனாலதான் அங்க வசனம் சொல்ல 1 தெசலோனிக்கேயர் 5:20 தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னு சொல்லி எரேமியா புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா எது நல்ல தீர்க்க தரிசனம், எது கள்ள தீர்க்க தரிசனம்ட்டு எரேமியா 14ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதே எரேமியா 23ஆம் அதிகாரம் 25-40ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. தீர்க்க தரிசனம் பெயர்ல என்னென்னமோ சொல்லிடுவாங்க. ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க? தேவன் இது சொல்றாரு, அது சொல்றாரு. சோதித்து பார்க்க வேணும். வசனத்துக்கு ஏற்றபடி இருக்கிறது தான். அப்படி இல்லைன்னா அது தீர்க்க தரிசனமே கிடையாது.
அப்ப இங்க அங்க யோசபாத் சொல்றாரு, சித்தி பெறும் வழியை அங்க 20ஆம் வருஷத்துல பார்க்கிறோம். கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம நிலைத்து நிற்கணும்னா தேவனை உறுதியா நம்ம பற்றிக்கொள்ளணும். அவர் எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனை நம்பதை பார்க்கலாம், யாரை நம்புவது நல்லது? கர்த்தர் மேல் பிரியமா இருப்பது நல்லது. அவரே நம்பி வாழ வேண்டும். ஒருபோதும் கைவிடாதவர் அவர் தான். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புகள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். நல்ல ஒரு வசனம், எரேமியா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பார்க்கிறோம். என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கர்த்தருடைய சத்தியத்தை எப்படி போதிக்கணுமா? சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறார். சும்மா மேல் பூசாக ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு போடக்கூடாது. ஹல்லேலூயா. வசனம் நம்ம என்ன செய்யணும்? உணர்த்தணும். ராமன் சொல்லணும், உணர்த்துற செய்தி தான் உண்மையான சத்தியம். ஏன்னா அவர் ஒருத்தர் சத்திய பெறார். ஹல்லேலூயா. உணர்த்தும் வசனங்களுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23 26 வசனம் யாராவது படிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிடும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகடியும் பண்ணுவேன். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் படிங்க. நீதிமொழிகள் 5:11-14. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணர்த்துகிற வசனம். ஆமென். அப்ப உணர்த்தும் வசனங்களுக்கு நாம் என்ன செய்யணுமா? செவி கொடுக்க வேண்டும். அதனால்தான் அந்த எரேமியா சொல்றோம், என் வார்த்தை உள்ளவன் எவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பேசுவோம். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறேன். இதுதான் யோசபாத் ராஜா பண்ணார். 6வது கடைசியாக நம்ம பார்க்கிறோம், யோசபாத் ராஜா என்ன செஞ்சார்? 2 நாளாகமம் 20ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடுகரை கோயரை நிறுத்திட்டாரு முன்னாடி. ஹல்லேலூயா. தட்ஸ் கால்ட் கார்ப்பரேட் வர்ஷிப். கார்ப்பரேட் பிரேயர்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க கூடி ஜெபிப்பதற்கும் தனியா ஜெபிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தனியா ஆராதிப்பதற்கும் கூடி ஆராதிப்பதற்கும் இப்போ சபையா வந்து ஒரு ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதே நீங்க தனியா பண்ணி பாருங்க, வித்தியாசம் இருக்கு. ஆகவே இங்க பாத்தீங்கன்னா 7வதாக யோசபாத் கர்த்தரை சோத்தரிக்க ஆட்களை கூப்பிடுகிறோம். வாங்க எல்லாரும் துதிப்போம், ஆண்டவரை துதித்து பாடுவோம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீயும் மற்றவர்களை சேர்த்து கொண்டு தேவனை சோத்திரம் செய். இப்படி செய்த போது எதிராக வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்த தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாவியரும் சேர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணி அதனால் அவர்களை வெட்டுண்டு. ஹல்லேலூயா. அப்ப துதியில வல்லமை உண்டு. சாத்தானின் கோட்டை வெட்டுண்டு அகன்று போ. எல்லா வியாதிகள் அகன்று போ. ஹல்லேலூயா. எல்லா strongholds will be broken. Every chains will be broken. எப்பொழுது? கர்த்தரை துதிக்கும் பொழுது. கர்த்தர் வெற்றி கொடுத்தாரா இல்லையா யோசபாத் ராஜா? துதி ரொம்ப முக்கியம். Praise has power. Hallelujah. அது மாத்திரம் இல்ல,
அத்தனை யோசபாத் நின்று விடவில்லை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, காரியம் நடக்கும்போது முன்பும் சோத்திரம் பண்ணாரு, அதுக்கப்புறமும் முடிந்த பின்பும் கர்த்தரை சோத்தரித்தான் என்று 2 நாளாகவும் 26ஆம் வருஷத்தை பார்க்கிறோம். படிப்போம். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் பெராக்கா என்று பேர் தரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஹல்லேலூயா. அதுக்குதான் நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். புதிய ஆண்டிலே கர்த்தரை நாம் எப்பொழுதும் அதிகமாக, போன ஆண்டை விட அதிகமான ஜெபம், அதிகமான ஸ்தோத்திரம், அதிகமான ஆராதனை, வேத வாசிப்பு, இன்னும் அவரோடு இன்னும் அதிகமாக கிட்டி சேர தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய டிஃபரன்ஸை நம்ம பார்க்க முடியும். ஆகவே தேவன் பின்பு பாருங்க, அது மாத்திரம் இல்லை, அந்த 28ஆம் வருஷத்தை படிப்போம். 2 நாளும் 28ஆம் வருஷம் அவர்கள் சிறுமண்டங்களோடும் பூரிகைகளோடும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து சாட்சியாய் விளங்கினார்கள், துதித்தார். அதுதான் சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். ஆமென். சபை கூடி கர்த்தரை குடும்பமாக நம்ம ஸ்தோத்திரிக்கும் பொழுது தேவனை பிரசன்னம், அவருடைய மகிமையை நம்ம உணர முடியும். கர்த்தர் சபை பக்தி விருதுக்கு ஏதுவான நன்மைகளும் அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்று பார்த்தீங்கன்னா, அந்த யோசபாத் ராஜா வாழ்க்கையில இவைகளை நடப்பித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். இந்த 7 காரியங்கள் யோசபாத் செய்ததுனால தேவன் அந்த யுத்தத்துல யோசபாத்துக்கு வெற்றியை கொடுத்தார். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வெற்றி வேணும்? ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக செய்வார். நீங்கள் வந்து தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க வேண்டும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷத்தை பார்க்கிறோம். ஆக யோசபாத்தின் கிரியைகளை நீங்கள் தரித்து கொள்ளாவிட்டால் இந்த ரட்சிப்பு நாம் வாழ்க்கையில காணவே முடியாது. யோசபாத் செய்த காரியங்கள் தரித்து கொள்வது மட்டுமில்லை, அதுல நாம நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில பெரிய விடுதலை செய்வோம். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று வசனத்தை படித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் எல்லோரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 16, 13, 14. 1 Corinthians chapter 16 verse 13 and 14. இதெல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கிடையாது. இப்போ நம்ம விழித்திருக்கிறதுனா பி அலர்ட்னு அர்த்தம். சாத்தானை யாரை விழுகலாமா என்று வகையை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே நம்ம விழித்திருக்க வேண்டும். அடுத்தது விசுவாசத்துல நிலைத்திரு. விசுவாசத்தை விட்டு விலகி போகவே கூடாது. மரண பரியந்தம் விசுவாசத்துல நிலைத்திருப்பவனே அதுதான் உண்மையான லட்சியம். அப்ப விசுவாசம் நிலைத்து இருக்க வேண்டும். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யும். ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக எல்லாரும் கைகளை கூட நம்ம ஜெபிக்காம சிறுநேரம் ஆசீர்வதிப்பார். நாம் கடைசியாக ஜெபித்து நாம் அந்த கூட்டத்தை முடிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம அதில் கணேஷ் அவர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை நோக்கி பார்ப்போம். ஆண்டுகளை நன்மையால் முடிசூட்டுகிறது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உணர்ந்தோம். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக, உற்சாகத்தின் ஆவிக்காக நன்றி ஆண்டவரே. நிறைவாய் இந்த ஆண்டை முடித்து ஒரு அருமையாய் புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைக்க நீ உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், ஆமாண்டவரை எல்லாவற்றிலையும் எங்களை கடக்க பண்ணியிருக்கிறேன். ஆமாண்டவரை, நாங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுதும் இந்த ஆறுகள் எங்கள் மேல் புரளுவதில்லை என்று சொன்னீர். நாங்கள் அக்னியின் நடுவே போனாலும் அக்னி எங்கள் மேல் பற்றாது என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, நீ எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தீரே, அதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. உமக்கே நன்றி. அது வெறும் எங்கள் வாயினால் வருகிறது அல்ல ஆண்டவரே,
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நீ சொன்ன வார்த்தை யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது என்று சொல்லி ஆண்டவரே அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமாண்டவரே, இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு அப்படி செய்து எங்கள் எபினேசர் இதுவரையிலும் காப்பாற்றின தேவன், இனிமேலும் நீர் எங்கள் காக்க வல்லவர். ஆண்டவரே, மனப்பூர்வமாய் நாங்கள் சபையாய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் இந்த ஆண்டில் ஆண்டவரை இன்னும் அதிகமாக இடத்தில் கிட்டி சேர, தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர, ஆமாண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாய் ஆண்டவரே இந்த ஆண்டில நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் மேல் கிருபை தந்த ஆசீர்வதியும், அதிகமான கிருபை அவர் உங்களுக்கு அளிக்கிறாரே என்று யாக்கோபு சொல்வது போல ஆண்டவரே இன்னும் அதிகமான கிருபையை தந்து, ஆமாண்டவரே யாரெல்லாம் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியலையே, நான் வேதனையோடு இருக்கிறேனே, நான் தேவன் சொன்ன வார்த்தையெல்லாம் என்னால் முடியல என்று சொல்லுகிறவர்களுக்கு நீர் சத்துவத்தையும் பலனையும் கொடுத்து முழங்கால்களை ஆண்டவரை நீர் நிமிர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை இடை கட்டுகிற தேவன் நீர், எங்களை இடை கட்டி ஆண்டவரே எல்லா விதமான தீங்கின் காரியங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். சத்துருவின் பிடியிலிருந்து ஆண்டவரே எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். தேவாதி தேவன் எங்கள் கால்களை ஆண்டவரே அப்பா திடப்படுத்துகிறவர், முழங்கால்களை பலப்படுத்துகிறவர். நீரே வல்லமையுள்ள கர்த்தர். இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய ஆண்டிலே தேவனோடு கூட ஈனாக்கை போல நாங்கள் நடக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சபையை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி அப்பா. இந்த சபையை நீர் பலப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டிலே நன்மையான காரியங்களை நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி புதிதாய் வந்த ஆத்துமாக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமாண்டவர், அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனை நான் பார்க்க வந்தேன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்தேன் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக. அருமையான போதகரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே, எத்தனை வியாதிகள், எத்தனை கஷ்டங்கள், ஜுரங்கள் எல்லாவற்றிலும் இருந்தாலும் எங்களுக்காக ஜெபித்து இந்த சபையை நடத்தி வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே எத்தனை காரியங்கள், எத்தனையோ ஊழியங்கள் ஆண்டவரே தேவையில்லாத தேவை கஷ்டப்படுகிற நேரத்திலும் ஆண்டவரே நீர் அவரோடு கூட இருந்தீரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சபையாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால போதகரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. We bless him ஆண்டவரே. அவருடைய ஃபேமிலி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அவருடைய ஊழியங்கள் பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினால, சரீர பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால, தீர்க்காய்ச்சி கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே தீர்க்காய்ச்சி பெருக பண்ணும். உங்களுடைய நாமத்தினால் ஆசீர்வதியும், எல்லைகளை நீர் பெரிதாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக இடங்களிலே சபையை உண்டாக்க இந்த ஆண்டிலே தேவன் கிருபை தருவீராக, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இப்பொழுதும் நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். தேவாதி தேவன் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். எல்லா விதமான நாசமோசங்கள், தீங்குகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அவரும் சேர்ந்து சொல்வோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் சமாதானமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும்